வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள், 4/6/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 3/6/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி 1 மணிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 4/2/4. இதில் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பரும் கொடுத்துருக்கோம், 2ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. 4/2 பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. 4/2 ஆனால் கிடச்சிருக்கு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 பாக்ஸில் வந்து 2 4 வந்து நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபியாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. பிசி கூட உங்களுக்கு வெற்றி கிடச்சிருக்கு. ஏபி 2 பாக்ஸ்லேயுமே ஒரே மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கு, டபுள்ஸில் வந்ததுனால. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராகவே கனெக்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி 1 மணிக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி பாக்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு 2 நம்பர் கிடச்சிருக்கு, ஆனால் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு போர்டில் வராமல் மற்ற 2 போர்ட்லேயும் வந்திருக்கு 4ஆம் நம்பர். நம்மளுக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 206 206க்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக பார்த்திங்கன்னா பி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, 6ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. 2 நம்பருமே போர்டு வீஸாக மாறி வந்திருக்குது. இது போர்டு வீஸாக மாறி வந்ததுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 0-2 கொடுத்துருக்கோம், 6-2 கொடுத்துருக்கோம். 2-0 2-6 0-6 மட்டும் நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கல. 2 பாக்ஸு 2 செட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் போர்டு வீஸாக 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்ததுக்கு பதிலாக சி போர்டில் வந்திருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வினிங் கிடச்சிருங்க. 2 செட்டில் மிஸ் ஆகிருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கோன்பா. நம்மளுக்கு 6-0-2 அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங். இந்த 1ஆம் தேதி டு 3ஆம் தேதி வின்னிங் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுலேயும் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக வின்னிங் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இதெல்லாம் வந்து எதிர்பாராத வின்னிங் தான். இதில் பார்த்திங்கன்னா 6-0-2 வந்து நம்மளுக்கு சூப்பராக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ட்ரிக்ஸு அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துகிட்டே தான் இருக்கோம். நம்ம வந்து ட்ரிக்ஸு எடுக்காமலாம் இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2-0 நம்ம வந்து கனெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் 6-0 வந்து கனெக்ட் ஆகிருக்கு, 6-2 வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு 3 பாக்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, ஜஸ்ட்டில் வந்து மிஸ் ஆகிருக்குது. நம்ம ஒரு பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் வெற்றி கொடுத்துருக்கோம். 6-0-8 இதில் வந்து பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6-2 இது வந்து ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, நம்மளுக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சூப்பரான வின்னிங். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் 0 வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால மட்டும் 2 செட்டில் நம்மளுக்கு 2 செட்டு மிஸ் ஆகிருக்கு. பி போர்டில் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி ஒன்று கிடச்சிருக்கு. இன்றைக்கி 6 மணிக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாசான வெற்றி, சூப்பராக வெற்றி எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 2-4-4. இந்த 2-4-4க்கு நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, ஆனால் போர்டு வீஸாக மாறி வந்திருக்குன்பா. இதுலேயும் பார்த்திங்கன்னா போர்டு வீஸாக மாறி வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 2ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்பா. நம்மளுக்கு 3 ஆல் போர்டுமே நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. ரொம்பவே சூப்பராக 3 ஆல் போர்டுமே பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு, சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம டபுள்ஸில் எதிர்பார்த்தது வரல. 2ஆம் நம்பர் வந்திருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக. ஆனால் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் எதிர்பார்த்துருந்தோம், அது வரல. 4ஆம் நம்பர் தான் டபுள்ஸில் வந்து இறங்கியிருக்கு. அதுவும் 2 ஷோவுக்கும் வந்து ஒரே ரிசல்ட் மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா 4-2-4, இதில் 2-4-4 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. 1 மணிக்கு வந்தது அப்படியே 8 மணிக்கு எல்லாமே இப்படி தான் வந்திருக்கு. டபுள்ஸ் வந்து 2மே பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் அப்படியே அடிச்சிருக்காங்க.
இடகுலமாக தான் அடிக்கிறாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி 6 மணிக்கு போன மாதம் ஃபுல்லாக அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இடகுலமாக அடிக்கிறாங்க. 6 மணிக்கு 1 மணிக்கு 2 டபுள்ஸ் வருது. இப்படி தான் வரும் டியரை பொறுத்த வரைக்கும். நம்ம ஒரு 4-5 நாள் 6-7 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா தான் நம்மளுக்கு ஏதாச்சும் கெஸ்ஸிங் பிடிக்க முடியும். இப்போவுமே நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி தான் கிடச்சிருக்கு. சரி ஓகே நண்பா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குது. கெஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலோட லிங்க் இது வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. மெயின் சேனல்லே அந்த கெஸ்ஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெஸ்ஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சேனல் இருக்குது. ரிசல்ட் சேனல் பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த ரிசல்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்கேஎல் ரெண்டுக்குமே மிஸ்ஸின் நம்பர் ரிசல்ட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் நிறையா அப்டேட் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு பார்த்துக்கணுமா. 4/6/2024 டிஎல்ஆர்டிக்கான 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் 9-5, பி போட பொறுத்த வரைக்கும் 1-3, சி போட பொறுத்த வரைக்கும் 8-2. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 9-1, 9-7, 9-5, 3-7, 3-5, 9-3. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 9-1-8, 9-1-2, 9-3-8, 9-3-2, 5-1-8, 5-3-2. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4-2, 4-2லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸ்ஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7-6, 7-4, 7-3, 5-6, 5-4, 5-3. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-6-4, 5-6-3, 5-2-4, 7-6-4, 7-6-3, 7-2-4. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-2, 5-2லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3-2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-8. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 3-1, 3-4, 3-0, 2-1, 2-0, 1-0. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3-1-0, 3-1-8, 3-4-0, 3-4-8, 2-1-0, 2-4-8. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-4, 2-4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே நண்பா, நம்மளுக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் கிடச்சிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எல்லா சோவும் ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ணிங்க. நான் கொடுத்துருக்க 2 நம்பரில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் இது ஸ்ட்ராங்காக பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் 1 மணி, 6 மணி, 8 மணி. இதில் பார்த்தீங்கன்னா 3, 3, 6, 6, 1, 1, 2, 2 அப்படின்னு நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் 3 ஷோக்கும் சேர்த்து உங்கள் கேஸிங்கோட ஒத்து போனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. சரி ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.